ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவல் 1 பிளேயரோட எபிசோடு 7 6வது எபிசோடை மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ சந்தோஷமாக கிளம்பும்போது யாரோ வரதை ஃபீல் பண்ணி அங்கேயே நிற்கிறான். வரவங்களோட கியர்ஸை பார்த்து அவங்க ஹை லெவல் பிளேயர்ஸ்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. அவங்க யாருன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குரூப்போட லீடர் சின் யானா ஹீரோ கிட்ட வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்குறான். கொஞ்சம் சந்தேகத்தோடவே நம்ம ஹீரோ ஆமாம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ செம்ம அழுக்காக இருக்கிறத பார்த்த சின் நீ அந்த மான்ஸ்டரை பார்த்தியான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலைன்னு மழுப்புறான். ஆனால் குரூப் லீடர் விடாமல் இங்கே ஒரு ஹை லெவல் மான்ஸ்டர் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். அசோசியேஷனுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதனால் ஆமாம் அந்த கிரியேச்சரை பார்த்தேன்னு சொல்ல முடிவு பண்ணுறான். உடனே சின் ஆர்வத்தில் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து விசாரிக்கிறா. அப்புறம் தான் தேவையில்லாமல் ரொம்ப கிட்ட வந்துட்டோமேனு உணர்ந்து வேகமாக மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி காயங்களை சரி பண்ண ஒரு பாட்டிலை கொடுக்குறா. நம்ம ஹீரோ அது ஒரு ரேர் ஐட்டம்னு கண்டுபிடிச்சிடான். அந்த போசன் ரொம்ப வேகமாக ஹீல் பண்ணும்னு அதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லுது. சின் அதை நம்ம ஹீரோ கையில் ஸ்ப்ரே பண்ணாலே போதும்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த மான்ஸ்டர் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். சின் ஆர்வமாக சொல்லுன்னு கேட்க நம்ம ஹீரோ அது ஒரு ஜெயண்ட் பிளாக் 3 ஹெட்டட் ஜாகுவார்னு சொல்கிறான். சின் அப்படி ஒரு மான்ஸ்டரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு ஷாக் ஆகுறா. அவளோட டீம் மெம்பர்ஸுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோ சொல்கிறான் அந்த மான்ஸ்டர் ஒரு வீடு சைஸில் இருந்துச்சு, அதோ அந்த ரூட்டில் தான் போச்சுன்னு சொல்கிறான். சின் அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க கண்ணிமிக்கிற நேரத்தில் மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கூட அவங்க ஸ்பீடை பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த கிரியேச்சரை தோக்கடிச்சதுக்கு சந்தோஷப்படுறான். இந்த பிளேயர்ஸ் வரதுக்குள்ள மான்ஸ்டர் இன்னும் நிறைய உயிர்களை கொண்டு இருக்கும். ரிவார்டு ஒரு போனஸ் தான். அந்த குரூப் இப்போ ஒன்றும் இல்லாமல் தேடிக்கிட்டு இருந்தாலும் டீம் டஞ்சனோட கடைசிக்கு போகுது. ஒரு பிளேயர் அந்த கிரியேச்சரை போர்ட்டல் வழியாக போயிருக்குமான்னு யோசிக்கிறான். லீடர் அப்படி இருக்காதுன்னு நம்புறா. ஏன்னா அது நடந்த நிலைமை இன்னும் மோசமாகும். அந்த மான்ஸ்டர் ரத்த ருசி பார்த்ததால கண்டிப்பாக மறுபடியும் வரும்னு அவளுக்கு தெரியுது. இப்போதைக்கு அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் மட்டும்தான் அவளால் பண்ண முடியும். ஆனால் இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் கிட்ட இருந்து இந்த ஆள் எப்படி தப்பிச்சான்னு யோசிக்கிறா. தன்னோட மொத்த டீமை இழந்த ஒருத்தன் இவ்வளோ நிதானமாக இருக்கிறது சின்னுக்கு சந்தேகத்தை தருது. அதனால் நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் பேச சின் முடிவு பண்ணுறா. கேப்டன் மற்றவங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு கிளம்புறா. உனக்கு என்ன ஆச்சுன்னு மேட்ச் கேட்க நான் மீட் பண்ண அந்த பிளேயரை நினச்சா கவலையாக இருக்குன்னு சின் சொல்கிறான். டேங்க் அவன் கண்டிப்பாக நல்லா இருப்பான்னு சொல்கிறான். ஆனால் அவன் தனியாக இருக்கிறது ஷின்னுக்கு கவலை தருது. அதனால் நேரில் போய் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறா. கொஞ்சம் யோசிச்சுட்டு டீமும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அடுத்த செகண்டே ஷின் ஷேடோவில் மறைஞ்சி ஸ்பீடாக போகிறா. ஆனால் அவங்க போய் பார்த்தப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்ணுறா. அங்கே செவுத்தில் இருக்கிற சில ஸ்ட்ரேஞ்சான கரைங்க ஷின்னோட கவனத்தை இருக்குது. அவள் அப்படியே கேட் வரைக்கும் போய் தேடியும் நம்ம ஹீரோவை அவளால் கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் நம்ம ஹீரோ பாதுகாப்பாக வெளியே போயிட்டான்னு நினச்சிக்கிறா. ஆனால் அங்கே தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு அந்த புது ஸ்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு புரியுது. ரீஜெனரேஷன் ஸ்லோவாக இருந்தாலும் ஹீலிங் மேஜிக்கோட சேரும்போது அது செம்ம பவர்ஃபுல்லாக மாறுது. வேறு வேலை இல்லாததால் டயர்டில் நம்ம ஹீரோ அப்படியே சோஃபாவில் விழுந்துடுறான். அப்போ அவங்க அம்மா வராங்க. வந்த உடனே பையனோட முகம் ஏதோ வேறு மாதிரி இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அது எதனாலன்னு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோ ஃபயர் ஸ்பியர் வாங்க நிறைய பாயிண்ட் செலவு பண்ணதால என்னோட முகம் அப்படி இருக்குது. ஆனால் சுச்சுவேஷனை சமாளிக்க நிறைய வேலை செஞ்சேன்னு சொல்கிறான். அப்புறம் பசிக்குதுன்னு சொல்கிறான். அவன் மதிய சாப்பாடு கூட சாப்பிடாத நினச்சி அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இருந்தாலும் பாசத்தில் நம்ம ஹீரோவுக்கு உடனே சமைக்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட கையில் ஏதோ சின்ன பிரச்சனை தெரிய ஆரம்பிக்குது. இது அடிக்கடி நடந்தால் டேஞ்சர்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அம்மாவை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவை பற்றி விசாரிக்கிறா. அந்த டஞ்சனில் நடந்த இன்சிடெண்ட்டில் நிறைய பேர் உயிரிழந்த விஷயத்தை பற்றி அவள் பேசுகிறா போல. டஞ்சனில் இருந்து இன்னும் வெளியே வராதவங்களோட லிஸ்ட்டை வச்சு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்களோட முகத்தை பார்த்தாலே அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நல்லா தெரியுது. நம்ம ஹீரோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்த காரணத்தை அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ சமாளிக்க நான் அந்த மான்ஸ்டரை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான். இந்த வேலை ரொம்ப டேஞ்சர்னு அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு செம்மகத்தாக சொல்கிறான். அடுத்த நாள் ரெட் வுல்ஃப் டஞ்சன் டெம்பரரியாக மூடப்படுது.
அந்த இடமே கூட்டமாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க பஸ்ட்டு அட்டாக் நடந்த இடத்தையும் அந்த 3 ஹெட்டட் ஜாகுவாரோட கால் தடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த கிரியேச்சர் இப்போ எங்கே போச்சுன்னு எந்த ஒரு க்ளூவும் இல்லைன்னு ட்ராக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் கிம் டாங்கு சொல்கிறான். இன்னும் அந்த மான்ஸ்டர் கண்டிப்பாக டஞ்சனில் இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்கிறான். ஏன்னா எல்லா இடத்தையும் அவங்க தேடி முடிச்சாச்சு. கிம்முக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலனாலும் அதோட ட்ராக்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறான். ஸ்குவாட் லீடர் சின்னும் அவனோட வரதா சொல்லி முன்னாடி வரா. இந்த ஆஃபீஸர் சின் கூட இருக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பாக உணர்றதா சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான். ஆனால் அவன் நான் என் கடமையை தான் செய்கிறேன்னு கூலாக சொல்கிறான். கிம் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஏரியாவும் மான்ஸ்டரால் அட்டாக் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அது அப்படியே வேற ரூட்டை போனதை கவனிக்கும் போது இன்வெஸ்டிகேட்டர் கண்ணில் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறான். ஒரு பிளேயரை தப்பிக்க விட்டுருக்கு. கிம் மேஜிக் மூலமாக அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி பார்த்துட்டு வேகமாக ஓடுறான். ஒரு ஃபைட் நடந்திருக்குன்னு சொல்கிறான். அந்த பீஸ்டோட சண்டை போட்டது ஒரே ஒரு பிளேயர் தானே அவன் கண்டுபிடிக்கிறான். கிம் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண மிச்சத்தை இன்னும் சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான். இந்த பிளேயரோட என்டூரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பிளேயர் ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ் மேனாக இருக்கலாம்னு அவன் நினைக்கிறான். அப்படியே 2 பேரும் மெயின் சண்டை நடந்த இடத்துக்கு வராங்க. இன்வெஸ்டிகேட்டர் இந்த இடத்துல பீஸ்டுக்கு ஸ்ட்ராங்கான அடி விழுந்திருக்குதுன்னு சொல்கிறான். எல்லா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸையும் ஈஸியாக காலி பண்ண அந்த மான்ஸ்டருக்கு ஒரே ஒரு பிளேயர் எப்படி இவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்த முடியும்னு சின் குழம்பி போகிறான். கிம் முதல்ல அவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்னு நினச்சான். ஆனால் இப்போ அந்த இடத்துல இருக்க மேஜிக் எவிடன்ஸை பார்த்துட்டு அவன் அதிக டெக்ஸ்டரிட்டி இருக்கிற ஒரு பவர்ஃபுல் மேஜாக இருப்பானோன்னு யோசிக்கிறான். அவங்க 2 பேரும் சண்டை முடிஞ்ச இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எவிடன்ஸ் கேப்டனை இன்னும் குழப்புது. கிம்முக்கு இப்போ இன்னும் பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா அந்த இடத்துல வெறும் மேஜிக் மட்டும் இல்லாமல் ஒரு நேருக்கு நேர் பேட்டில் நடந்த எவிடன்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு பவர்ஃபுல் மேஜிக் அட்டாக் நடந்திருக்கு. இந்த பிளேயர் ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் அண்டு மேஜி சேர்ந்த ஒரு ஹைப்ரிட்னு அவங்களுக்கு புரியுது. பாடி இல்லாததால் இன்வெஸ்டிகேட்டர் அந்த கிரியேச்சர் ஐட்டம்ஸ் இல்லைனா மேஜிக் கிறிஸ்டல்ஸாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறான். சின் ரொம்ப குழப்பத்தில் இருக்கா. மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன்ஸும் மேஜர்ஸும் ரேராக இருக்கிறதோட இல்லாமல் அவங்க ஒரு சுமாரான கிளாஸ். ஆனால் இந்த பிளேயர் டஞ்சன் லெவலுக்கு மேலே இருக்கிற ஒரு மான்ஸ்டரை தனியாக ஹண்ட் பண்ணியிருக்கான். கிம் ரிப்போர்ட்டில் பார்த்ததா சொல்கிறான். அந்த கேவுக்குள்ளே போன ஹையஸ்ட் லெவல் பிளேயர் அதிகபட்ச லெவல் 24 இருந்தான். இந்த பிளேயர் ஆஃபீஸரில் ஒருத்தர் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. வெளியே இருந்தவங்க நடந்துக்கிட்டு இருந்த சண்டையால் ஒன்றுமே பண்ணலை. ஒரு சாதாரண பிளேயரால் இதை செஞ்சுருக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். கிம் ஒருவேளை அது பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷனை ரினியூ பண்ணாத யாரோ ஒருத்தராக இருக்கலாம்னு யூகிக்கிறான். ஏன்னா பிளேயர்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை பண்ணணும். ஆனால் அது அவளுக்கு பத்தாது. அதிகபட்சமாக அப்படி ஒரு பிளேயர் லெவல் 50 தான் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த கில்டு பிளேயரும் இந்த டஞ்சனுக்குள்ளே வரலை. கிம் இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான சுச்சுவேஷன் ஒத்துக்கிறான். ஒரு பவர்ஃபுல் பிளேயர் இந்த பிகினர் டஞ்சனில் இருக்கிறது அர்த்தமே இல்லை. இந்த பிளேயரை ட்ராக் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறா. கேவ் முக்கியமாக மான்ஸ்டர்ஸை ட்ராக் பண்ணுறதுல ஸ்பெஷலைஸ்டு. ஆனாலும் அவன் ட்ரை பண்ணுறதா சத்தியம் பண்ணுறான். ஆஃபீஸர் ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணுறான். சண்டை முடிஞ்ச உடனே பிளேயரோட ட்ராக்ஸும் மறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி இடத்துல மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பிளேயரை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின் அவன் எப்படி ஒரு மான்ஸ்டரை ட்ராக் பண்ணான்னு கேட்குறா. மான்ஸ்டர் இந்த கால்தட மாதிரி தெளிவான ட்ராக்ஸை விட்டுட்டு போகுதுன்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறான். அதனால் ஒரு பிளேயர் சண்டையில் இல்லாமலோ மேஜிக் யூஸ் பண்ணாமலோ இருந்தால் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேயர் அதுக்கப்புறம் எந்த மேஜிக்கும் யூஸ் பண்ணலை. அப்படி செஞ்சுருந்தா கிம் அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ணியிருக்கலாம். அவளோட எதிர்பார்ப்பு எவ்வளோ கஷ்டமானதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சின் உடனே மன்னிப்பு கேட்குறா. ஆனால் கிம்மும் மன்னிப்பு கேட்குறான். நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்குன்னு சொல்கிறான். சின் இப்போ திரும்பி போகலாம்னு சொல்கிறா. ஆஃபீஸரும் ஓகே சொல்கிறான். கடைசியில் அவங்க டஞ்சனில் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுக்கிறாங்க. அவளோட ரிப்போர்ட்டில் சின் அந்த டஞ்சனுக்குள்ளே போன ஒவ்வொரு பிளேயரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறான். இந்த மான்ஸ்டரை தோக்கடித்த பிளேயருக்கு லெவல் 100க்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு அவள் கெஸ் பண்ணுறா. அப்படி ஒரு ஆள் இருந்தால் தூக்கிடணும்னு நினைக்கிறா. ஏன்னா எல்லா கெத்தான பிளேயர்ஸையும் ப்ரைவேட் கில்ஸ் அள்ளிட்டு போக அவள் விடக்கூடாது. அசோசியேஷன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஆனால் கில்டு எல்லாமே ஜஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் தான். ஸ்டார்டிங்கில் அசோசியேஷன் செம்ம கெத்தாக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பிளேயர்ஸ் கூட்டமும் பவரும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் போக போக அசோசியேஷன் அதோட ஸ்ட்ரென்த்தை இழக்க ஆரம்பிச்சிச்சு. கில்ஸ் ஒன்று சேர ஆரம்பித்தது. அசோசியேஷன் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமே இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாத பொலிட்டீஷியன்ஸோட தலையீடு தான். அவங்க பிளேயர்ஸை ஏமாற்றி மொக்கையான அக்ரிமெண்ட்டை போட்டு கம்மியான சேலரி கொடுத்தாங்க. ஆனால் மீடியா சப்போர்ட் ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்த கில்டு
பிளேயர்ஸுக்கு தரமான நியாயமான சேலரியை கொடுத்து எல்லாரையும் வளைச்சிட்டாங்க. அசோசியேஷன் ஒரு வழியாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி கரப்ஷன் பண்ண பொலிட்டீஷியனை தூக்குனாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த கரப்ஷன் பண்ணவங்க போனதுக்கப்புறம் காலியாக இருந்தவங்க இடங்களை பிளேயர்ஸே பிடிச்சு நிரப்ப ஆரம்பித்தாங்க. இப்போ வந்ததும் கில்டே டஃப் கொடுக்குற அளவுக்கு அக்ரிமெண்ட்ஸை மாற்றி டேலண்டான பிளேயர்ஸை தேடி தேடி தூக்க ஆரம்பித்தாங்க. இதனால் அசோசியேஷன் மேலே இருந்த அந்த பழைய கெட்ட பேர் மறைஞ்சி ஒரு புது யுகமே ஆரம்பித்தது. ஆனாலும் என்னதான் முட்டி மோதினாலும் கில்லோட பவருக்கு முன்னாடி அசோசியேஷன் இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.